ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் மனசுக்குள்ள, என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல யாராவது மூன்றாவது நபர் குறுக்கீடு இருக்குதா, என் பார்ட்னர் மூன்றாவது நபர் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா, என் பார்ட்னருக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கா, இல்ல வேற யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களா, இப்படியான கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமா தான் இந்த ரீடிங் உங்களுக்கு இருக்க போகுது. அப்ப ஸ்கிப் பண்ணாம ரீடிங்க முழுவதுமா பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்களா, அந்த தேர்ட் பார்ட்டியால என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பைல் செலெக்ஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். இன்ட்ரோ முடிச்ச உடனே நான் உங்களுக்கு பைல் செலெக்ஷன் கொடுப்பேன். 3 விதமான பைல் இருக்கும். உங்க பார்ட்னரை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு பைல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்க பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான அந்த ரீடிங் பாருங்க. தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்களா இல்லையா, இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படி மட்டும் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான பர்சனல் கைடன்ஸ் வேணும், ரிலேஷன்ஷிப் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், முருகர் கார்டு நீங்க சொந்தமா வாங்கிக்கணும், ரிலேஷன்ஷிப் ஹீலிங் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பொறுமையா இருந்து உங்களுக்கான சர்வீஸ் ஃபுல்ஃபில்லா எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சேனல்ல போய் பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய சாரா ஹீலிங், சாரா சாரோ 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது எல்லாம் ஒரே கம்யூனிட்டியில நீங்க இருப்பீங்க. இதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு 1 by 1 உங்களோட ரீடிங்குள்ள போயிடலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல், வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்துல ஒரு ஸ்பெஷலான கிளன்சிங் ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சீக்கிரம் கிளன்சிங் ப்ரோக்ராம் மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி மாதம் பௌர்ணமி தினத்துல கிளன்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் கிளன்சிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா வெறும் 555 ரூபாய், அதாவது 555 ருபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடியே பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல, அதாவது முதல் கமெண்ட்ல என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் ஆர் யூபிஐ டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு சேர விருப்பம் இருக்கவங்க 555 ரூபாய் 555 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த கம்யூனிட்டியில் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன். ஹீலிங் கம்யூனிட்டியில் அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஹீலிங் டைம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 to 7:30 வரைக்கும் 30 மினிட்ஸ் செஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்க தனிப்பட்ட விதத்தில் எடுக்கணும்னா ரொம்ப அதிகமா ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குரூப் கிளென்சிங் தாராளமா எடுத்துக்கோங்க. எடுக்க முடியாதவங்க மாதம். ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க. 30 வரைக்கும் நீங்க புக் பண்ணாதான் எனக்கு 1ஆம் தேதி நான் உங்களுக்கு எடுக்க முடியும். புக் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு நீங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல், வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்துல ஒரு ஸ்பெஷலான கிளன்சிங் ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சீக்கிரம் கிளன்சிங் ப்ரோக்ராம் மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு.
இனி மாதம் பௌர்ணமி தினத்துல கிளென்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் கிளென்சிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா வெறும் 555 ரூபாய், அதாவது 555 rupees மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடியே பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல, அதாவது முதல் கமெண்ட்ல என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் ஆர் யூபிஐ டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு சேர விருப்பம் இருக்கவங்க 555 ரூபாய் 555 rupees நீங்கள் வந்து பே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த கம்யூனிட்டியில் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன், ஹீலிங் கம்யூனிட்டியில். அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஹீலிங் டைம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 to 7:30 வரைக்கும் 30 minutes செஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்க தனிப்பட்ட விதத்தில் எடுக்கணும்னா ரொம்ப அதிகமாக ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குரூப் கிளென்சிங் தாராளமா எடுத்துக்கோங்க. எடுக்க முடியாதவங்க மாதம். ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க. 30 வரைக்கும் நீங்க புக் பண்ணாதான் எனக்கு 1ஆம் தேதி நான் உங்களுக்கு எடுக்க முடியும். புக் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிச்சு நீங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ, ஸோ உங்களுடைய ரீடிங் பார்க்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்களா இல்லையா, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் போயிட்டு கடிந்து பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 1. ஓகே, பிரச்சனைகள் இருக்கு. ஃபைல் நம்பர் 1, தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்களா உங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லையா, இங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல இப்ப பிரசன்ட்ல தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபியரன்ஸ்லாம் இல்லைங்க. சரிங்களா? அவங்களால பிரச்சனை வராது. இப்போ ஃபேமிலி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, உங்களை பிடிக்காதவங்க, உங்க பார்ட்னரை பிடிக்காதவங்க இருக்கிறாங்க 2 பேர் சைட்லயும், இல்ல மியூச்சுவலான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு பிடிக்காம, அப்படிலாம் இருந்தாங்கன்னா கூட தேர்ட் பார்ட்டினால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படல. உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுறது என்ன காரணம்னா, 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இல்ல, டவுட்ஸ் நிறைய இருக்கு. ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, புரிதல் இல்லை. ரொம்ப இம்மெச்சூரிட்டியா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்றீங்க. ஓகே, ஸ்டேபிளா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப். உங்களுடைய லவ் எந்த அளவுக்கு இருக்குதோ, இமோஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்களை டீல் பண்ண மாட்டீங்க 2 பேரும். ஸோ அதனாலதான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம போகுது. நிறைய டவுட் இருக்கு, 2 பேருக்குள்ளேயும் டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு புரிதலே இல்லாம இருக்கும், ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்கும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுற பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. தவிர தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது இங்க இல்ல அப்படின்றதான் காட்டுது. இருந்தாலும் தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது இருந்தாலும் அவங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படாது, உங்களாலே தான், உங்களோட மைண்ட் செட்டாலே பிரச்சனை ஏற்பட்டுரும். சரிங்களா? ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்கா போகக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான். நிறைய பேர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு தான் பார்ப்பீங்க. அவங்களுடைய மேரேஜ் பார்ட்னரை பத்தி தான் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகக்கூடியவங்க பார்ப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல தான் இதை பாக்குறீங்க. உங்க 2 பேரால தான் பிரச்சனை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் பிரச்சனைகள் வருது, புரிதல் இல்லை, நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான திட்டங்கள் எதுவும் இல்லை. ஏதாவது நடந்ததுன்னா 2 பேருக்குள்ள அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை விட்டுட்டு வெளியே வர்றது இல்லை. So let's see. ஜட்ஜ்மெண்ட், சொன்னேன் இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிறது, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கும், இருக்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்கிறது ஒன்னா இருக்கும். சரிங்களா? உங்க பார்ட்னர் ஒரு மாதிரி இருப்பாங்க, பட் நீங்க புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி இருக்கும். நீங்க வேற ஒரு மாதிரி செய்வீங்க, பட் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் இஸ், ஏதோ ஒரு விஷயங்கள் தப்பாவே போயிட்டு இருக்குங்க 2 பேருக்குள்ள. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. மற்றபடி வெளியே இருந்து வந்து 3வது நபர் தான் உங்களுக்குள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணணும்னு இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்களே எல்லாமே கிரியேட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? பட் என்ன இருந்தாலும் இது லாங் லாஸ்டிங்கா போகுது. ஏதோ ஒரு விதத்துல இது இழுத்து பிடிச்சு தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
ரெண்டு பேருமே சரியான ஒரு புரிதலோட சரியான ஒரு மெச்சூரிட்டி லெவலோட இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு மாற்றம் நிகழும் அண்ட் சாலிடான ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாம இருக்கு, கமிட்மெண்ட்டுக்கு போகாம இருக்கு, கமிட்மெண்ட்டுக்கு போனாலும் பிரச்சனையா இருக்கு, நான் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறேன் ஆனாலும் ஒரு ஒரு திடமான ரிலேஷன்ஷிப்பா இது இல்லை, இது எப்போ என்ன ஆகுமோ தெரியல அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் மெச்சூரிட்டி லெவலில் நீங்கள் ஹேண்டில் பண்ணல இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஏனோ தானோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் லவ்ன்றது அதிகமாக இருக்குது, ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு லவ் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை ப்ராப்பரான வழியில் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அதை கொண்டு போக மாட்டீங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லவ் மேரேஜ் லைஃப்பில் ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வந்து ஏற்படும். அதுக்கு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுப்புள்ளவங்களா நடந்துக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்றதும் இங்கே அவங்களுக்கு மென்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. அப்போ உங்களோட ரீடிங் பார்த்தீங்க, தேர்ட் பார்ட்டியால் பிரச்சனையா இல்லையா என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல், வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்துல ஒரு ஸ்பெஷலான கிளன்சிங் ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீக்கிரம் கிளன்சிங் ப்ரோக்ராம் மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி மாதம் பௌர்ணமி தினத்துல கிளன்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் கிளன்சிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா வெறும் 555 ரூபாய், அதாவது 555 rupees மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடியே பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல, அதாவது முதல் கமெண்ட்ல என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் யூபிஐ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு சேர விருப்பம் இருக்கவங்க 555 ரூபாய் 555 rupees நீங்கள் வந்து பே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த கம்யூனிட்டியில் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன், ஹீலிங் கம்யூனிட்டியில். அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஹீலிங் டைம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 to 7:30 வரைக்கும் 30 minutes செஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எடுக்கணும்னா ரொம்ப அதிகமாக ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குரூப் கிளென்சிங் தாராளமாக எடுத்துக்கோங்க. எடுக்க முடியாதவங்க மாதம். ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க. 30 வரைக்கும் நீங்கள் புக் பண்ணாதான் எனக்கு 1ஆம் தேதி நான் உங்களுக்கு எடுக்க முடியும். புக் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சு நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் ஷரீடி. யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்களா இல்லையா, என்ன விஷயங்கள் போகுது அப்படி இருந்தாங்கன்னா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு ஆண் நபர் சொல்லலாம். மேபி அது உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், ஃபாதர் இன் லாவாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு தேர்ட் பர்சன் இருக்கிறாங்க, ஒரு ஆண் நபர் இருக்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டியால் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியவங்க மென்னாக இருந்தீங்கனாலும் இந்த கேட்டகரிஸில் வந்து வரும். ஓகே, ஆனா இந்த தேர்ட் பார்ட்டி ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு மரண வலி, மரண வேதனை, ரெண்டு பேருக்குள்ள ஏற்படுத்தின ஒரு குழப்பம், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துகிட்டே இருக்கு. காலம் அதற்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த தேர்ட் பார்ட்டியால உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும், குழப்பிட்டு இருந்திருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி வந்து நல்லாவே விளையாடி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில, ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதற்கு மேற்கொண்டு அவங்க பண்ணது எதுவும் பலிக்காது. ஓகே, அவங்க பிளே பண்ண கேம்ல அவங்க சக்சஸ் பண்ண முடியாது, அவங்க கேம் பிளே பண்ண முடியாது. எல்லாமே ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஃபேவரா ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால இனி அவங்களுடைய வேலை இங்க ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடியவங்க பெண்ணா இருக்கிறீங்க, அப்போ தேர்ட் பார்ட்டி கேர்ள் இல்லையா?
ஸோ வேற அஃபேர் இல்லையா அப்படிலாம் கேட்பீங்க. அந்த மாதிரி இங்கே கிடையாது. பார்க்கக்கூடியவங்க நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணவரால் தான் பிரச்சனை அப்படின்றது தான் இங்கே காட்டுது அது தேர்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ பட் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு உங்கள் லைஃப்ல. அந்த தேர்ட் பார்ட்டி கொடுத்த பிரச்சனை தாக்கங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. எஸ், சி எல்லாமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மனவேதனை பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஏற்படுத்தின ஒரு கிரியேட் பண்ண இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்கே காட்டுது. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கமிட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை கூட கொண்டு போகலாம். தெர் இஸ் அ நியூ ஓப்பனிங் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக என்னதான் தேர்ட் பார்ட்டி என்னதான் பண்ணாலும் என்னதான் விளையாடினாலும் உங்களுடைய லவ் லைஃப்ல, ஆனா உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அன்பு அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு தவிர்த்து அது குறையல. அண்ட் ஆல்சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. எதிர்த்து போராட ரெடியா தான் இருக்கிறீங்க. ஸோ ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண மாட்டீங்க. 2 பேருக்கு தெரிஞ்சு கூட ஃபைட் பண்ணாம இருப்பீங்க. பட் தனித்தனியா உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு தனித்தனியா போராடிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைச்சே தீரும். உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே நடந்தே தீரும். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபியூச்சரை நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இது வரைக்கும் ஃபியூச்சர் நடக்காம போயிருக்கு, நெக்ஸ்ட் லெவல் போகாம இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கு, ஏதோ ஒரு தாக்கம் இருந்திருக்கு, இல்லை இந்த பிரச்சனை இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ரொம்ப பாடா படுத்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, ஸோ அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்னெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவமானப்பட்டீங்களோ, எவ்வளோலாம் எஃபர்ட் போட்டிங்களோ அதற்கான ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கூடிய விரைவில் கண்டிப்பாக கிடைச்சி தீரும். நிச்சயமாக தேர்ட் பார்ட்டியால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய மன வலி, மரண வேதனை இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. பெரிய விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அவங்க எது பண்ணாலும் அது அவங்களுக்கே தான் ரிவர்ஸ் ஆகும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வராது. அவங்களால ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வராது அப்படின்றதும் இருக்குது. இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நான் எங்கள் சொல்யூஷனும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கன்க்ளூஷனும் பரவாயில்ல, நம்ம ரீடிங் எப்பவுமே கன்க்ளூஷன் கொடுக்கக்கூடிய ரீடிங்காக தான் இருக்கும். பர்சனல் ரீடிங்லேயே நிறைய பேர் ஹீலாகி ரெக்கவர் ஆகிருப்போ, அதனால தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ மற்றவங்கள மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி இல்லை இதெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு உங்களை நான் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன் பர்சனல் ரீடிங்க்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதால தான் பர்சனல் ரீடிங்கு நீங்கள் வரீங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபைல் நம்பர் 2 கண்டிப்பாக இது உங்களுக்கு மன நிறைவை கொடுத்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்துல ஒரு ஸ்பெஷலான கிளன்சிங் ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சீக்கிரம் கிளன்சிங் ப்ரோக்ராம் மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி மாதம் பௌர்ணமி தினத்துல கிளன்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் கிளன்சிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா வெறும் 555 ரூபாய், அதாவது 555 rupees மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடியே பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல, அதாவது முதல் கமெண்ட்ல என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் ஆர் யூபிஐ டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு சேர விருப்பம் இருக்கவங்க 555 ரூபாய் 555 rupees நீங்கள் பே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த கம்யூனிட்டியில் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன். ஹீலிங் கம்யூனிட்டியில் அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஹீலிங் டைம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 to 7:30 வரைக்கும் 30 minutes செஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எடுக்கணும்னா ரொம்ப அதிகமாக ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குரூப் கிளென்சிங் தாராளமாக எடுத்துக்கோங்க. எடுக்க முடியாதவங்க மாதம். ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க. 30 வரைக்கும் நீங்கள் புக் பண்ணாதான் எனக்கு 1ஆம் தேதி நான் உங்களுக்கு எடுக்க முடியும். புக் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சு நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ
ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படி இருந்தா அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்களா, அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குதா? ஓகே, ஃபைல் நம்பர் 3, தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு பெண் இருக்காங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. எனக்கு என்னவோ ஸ்ட்ரைக் ஆச்சுங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபைல் நம்பர் 3க்கு ஒரு பெண் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ எடுத்த உடனே பாருங்க என்ன மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு, ரைட்? இந்த கார்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் அவங்க யார் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓவரால் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது, ஒரு பெண் நபர் இருக்கிறாங்க. ஓகே, அந்த பெண் நபர் மைண்ட் ரீதியா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப யோசிச்சு இன்டலெக்சுவலா விளையாடுறாங்க. ஓகே, அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல ஸோ அந்த பெண் 30+ 40+ ஏஜ்ல இருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, இன்னும் ஒரு கார்டு நமக்கு தேவைப்படுது. ஓகே, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய உங்க மேல ஒரு மனஸ்தாபம் இருக்கு, கோபம் இருக்கு, ஒரு விரக்தி நிலை இருக்கு. உங்களால அவங்க நிறைய ஹர்ட் ஆயிருக்காங்க, உங்களால அவங்க நிறைய அழுது இருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடியவங்க பெண்ணா இருங்க ஆணா இருங்க, இட் டசன்ட் மேட்டர். பட் ஒரு பெண் இருக்கிறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இல்ல பிரேக்கப் ஆயிட்டீங்க, பிரச்சனை பெருசா வெடிச்சிருச்சு. இதெல்லாம் காரணம் அந்த பெண் தான். அவங்க பண்ண சில வேலைகள் தான். பேக்ரவுண்ட்ல வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சண்டை போடுறவங்க ஒரு கேட்டகரி. பட் ஸ்ட்ரைட்டா சண்டை போடாம பேக்ரவுண்ட்ல வந்து சில வேலைகளை பண்றவங்க ஒரு கேட்டகரி இல்லையா? அந்த மாதிரி செகண்ட் கேட்டகரியில தான் அவங்க இருப்பாங்க. ஓகே, நாசுக்கா சில வேலைகளை வந்து பார்த்து விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட பெண் தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய எதிரியா நிக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு ரீசனா இருக்கிறாங்க, மெயின் ரீசனா இருக்கிறாங்க, அந்த மூல காரணமா இருக்கிறாங்க. ஓகே, பட் கண்டிப்பா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது எனக்கான ஜஸ்டிஸ், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அதனால நான் இப்படி பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். நீங்களும் உங்க பார்ட்னரும் ரொம்ப மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கீங்க, ரொம்ப உண்மையான அன்போட தான் இருந்திருக்கீங்க. பட் அந்த உமன் அது அவங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப உங்களால அவங்க அழுதுருக்காங்க, சஃபர் பண்ணியிருக்காங்க, விரக்தி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இப்படியே விடக்கூடாது, நம்ம இதை வந்து கிராப் பண்ணணும், இதை சரி செஞ்சே ஆகணும், நமக்கு நிம்மதி வேணும், இவங்க 2 பேருக்கு பிரச்சனை வந்தாதான், இவங்க 2 பேர் புரிஞ்சாதான் நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி, நம்ம இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய இன்டைரக்டான வேலைகளை பார்த்து விட்டுருக்காங்க. பட் இயற்கையும் சரி தெய்வமும் சரி உங்க பக்கம், உங்க 2 பேர் பக்கம் நிக்கிறதுனால, உங்க பக்கம் இல்லை உங்க 2 பேர் பக்கமும் இயற்கையும் தெய்வமும் நிக்குது. அதனால உங்களுக்கான இந்த ரிலேஷன்ஷிப்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைச்சே தீரும். நீங்க 2 பேர் வச்ச அன்புக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அவங்க என்னதான் வந்து பண்ணாலும் ஃபைனலி நீங்க தான் வின் பண்ண போறீங்க, ஃபைனலி நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு அது வந்து தெரிய வந்துடும். ஏன்னா இது கம்ப்ளீட்டா அவங்க இந்த இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணி பிரச்சனை உண்டாக்குனது கம்ப்ளீட்டா அவங்களுடைய போராமை குணத்தாலையும் ஒரு கெட்ட இன்ஸ்டிங்டாலையும் தான். அதனாலேயே இயற்கையும் தெய்வமும் உங்க 2 பேரை தண்டிக்காது. ஸோ உங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸை வாங்கி கொடுப்போம் அப்படின்றது இருக்கு. பட் அந்த உமன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மைண்ட் ரீதியா அவங்க உங்களை கொலாப்ஸ் பண்ணணும், உடைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இயற்கை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒன்று சேர்றதுக்கு வழிவிடும் அப்படின்றது தான் உங்களுடைய ரீடிங்ல வருது. ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான ரீடிங் பார்த்தீங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.